இஸ்ரேலோட ஆதிக்கம் அப்படின்றது கவனமாக டிசைன் செய்யப்பட்ட ஒரு பில்டப் மாதிரி நிறைய பேருக்கு தோணுது. இஸ்ரேலோட திறமைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு நிரூபித்த நாளாக அமைஞ்சு போனது தான் சோகம். ஆனால் கிடைச்ச விஷுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஈரானோட அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமைப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 நடக்குமா, இஸ்ரேல் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே தகவல்களை ரஷ்யா ஈரான் இராணுவத்துக்கு கொடுத்துருக்கலாம். இஸ்ரேல் என்ன அப்படி இப்போ தொடவே முடியாத ஒரு நாடாக ஈரானோட பிரதேசத்துக்கு மேலே இஸ்ரேல் போகிறதுக்கே பயப்படுதுன்னு இதுலேருந்து நல்லா தெரியுது. யூதர்களால் ஜியானிஸ்ட் சக்திகளால் கண்ட்ரோல் செய்யப்படுற உலக மீடியா சங்கடமான உண்மைகளை வசதியாக மறைச்சு கட்டுக்கதைகளை சொல்கிறாங்களா. ஹைடெக் வெப்பன்ஸ், அமெரிக்கா கிட்டேருந்து தொடர்ந்து நிதியுதவியாக வாங்கி குவிக்கிற ஒரு இராணுவம், அமெரிக்கா மேற்கு நாடுகளோட தொடர்ந்து இருக்கிற ஆதரவு, இதெல்லாம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ். இந்த ப்ளஸ் ஏறக்குறைய பல வருஷங்களில் ஏறக்குறைய இஸ்ரேல் உருவான 1948 அவங்களுக்கு கிடச்சிட்டு வருது. ஆனால் இப்போது நடக்கிற சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேலோட ஆதிக்கம் அப்படின்றது கவனமாக டிசைன் செய்யப்பட்ட ஒரு பில்டப் மாதிரி நிறைய பேருக்கு தோணுது. ஈரானோட அவங்க பதிலுக்கு பதில் அடிச்சுக்கிறது இந்த கருத்துக்கு கொஞ்சம் போல் வலு சேர்க்குற மாதிரி இருக்குது. இஸ்ரேலோட இராணுவ அணுகுமுறையில் இருக்கிற பல வீக்னஸை அம்பலப்படுத்தியிருக்கு இந்த நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லா சம்பவங்களும். எங்களை எப்பவும் யாராலையும் அழிக்கவே முடியாதுன்னு கங்கணத்தோடு இஸ்ரேல் எப்பவுமே சொல்லும். அந்த சொல்லக்கூடிய அந்த வாதத்தில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் நடந்த எல்லா பதிலுக்கு பதில் தாக்குதலையும் கொஞ்சம் விரிவாக அலசி பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் கணேசனுடன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம், புவிசார் உலகத்தை, புவிசார் அரசியலை, ஜியோ பாலிட்டிக்ஸை ஆழமாக அலசுகிற முதல் தமிழ் சேனல். அக்டோபர் 26, 2024 2024 அன்றைக்கி இஸ்ரேல் தன்னோட இராணுவ பலத்தை வெளிப்படுத்தும்னு எல்லோரும் நம்பின ஒரு நாள். ஆனால் அதுக்கு பதிலாக இஸ்ரேலோட திறமைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு நிரூபித்த நாளாக அமைஞ்சு போனது தான் சோகம். என்ன நடந்தது? ஏன் எல்லோரும் இஸ்ரேலோட வலிமையை இப்போது சந்தேகத்தோடு பார்க்குறாங்க? வாங்க அலசலாம், பார்க்கலாம். இஸ்ரேலோட இந்த கடைசியாக நடந்த அந்த தாக்குதல், வான்வழி தாக்குதல் வெறும் கட்டுக்கதையா, இல்லை அது அந்த தாக்குதலில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா, பலம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அக்டோபர் 26 அன்னைக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் நடத்துச்சு. ஈரான் அக்டோபர் 1 சுமார் 200 பெலிஸ்டிக் மிசைல்ஸை இஸ்ரேல் மேலே அடித்ததுக்கு பதில் தாக்குதல் இது அமைஞ்சுது. இதுக்கு பதிலடியாக தான் இஸ்ரேலோட இந்த தாக்குதல் இருந்துச்சு. அப்படின்னாலும் ஈரானிய இராணுவ தளங்களை மட்டுமே அடித்ததா இஸ்ரேல் சொல்லிச்சு. ஈரானோட ஏர் டிஃபென்சஸ் அண்ட் மிசைல் கேப்பபிலிட்டிஸ், வான் பாதுகாப்புன்னு சொல்லப்படுற இந்த திறமைகள் எல்லாம், இந்த ஏவுகணை திறன்களை முடக்கிற மாதிரி இந்த தாக்குதல்களை செஞ்சதாக இஸ்ரேல் சொல்லிச்சு. அதாவது அவங்களோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, அவங்களோட அந்த ரெடார் சிஸ்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் சுக்குநூறாக அடித்து வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தன்னுடைய அறிக்கையில் சொல்லிச்சு. ஆனால் ஈரான் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இஸ்ரேல் அடிக்கலை அப்படின்னு சொல்லிச்சு. இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதல்கள்னால குறைஞ்சபட்ச சேதம் தான் ஏற்பட்டுச்சு எங்களுக்கு அப்படின்னும், முதன்மையாக ரேடார் அமைப்புகளை தான் தாக்கினாங்க அப்படின்னும், இந்த தாக்குதலில் ஈரானிய இராணுவத்தில் சேர்ந்த ஒரு 4 பேர் கொல்லப்பட்டாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க. ஆனால் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதையுமே இஸ்ரேலால் தொட முடியல அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இதில் பெரும்பாலான இஸ்ரேலிய ஏவுகணைகள் ஈரானோட அட்வான்ஸ்ட் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு ஈரானிய அதிகாரிகள் சொன்னாங்க. இந்த 2 பேரில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் கிடைச்ச விஷுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஈரானோட அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமைப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சைனாவோட லேசர் அந்த வான் பாதுகாப்பில் சைனாவோட லேசர் தொழில்நுட்பத்தை வச்சு அதை கூட ஈரானுக்கு கொடுத்ததாகவும், அதனுடைய அந்த துல்லியம் 99.99% இஸ்ரேலோட தாக்குதல் எல்லாம் அது தடுத்து நிறுத்தினதா அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையும் ஒரு வீடியோவும் எக்ஸ் தளத்தில் இருக்குது. முடிஞ்சால் அதை போய் பாருங்கள். அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. சரி, ஈரான் என்ன மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகளை வச்சுருக்கு அப்படின்றத இப்போ பார்ப்போம். இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்போம்.
ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், எதிரி நாட்டு போர் விமானங்கள் இந்த மாதிரியான வான்வழியாக வர்ற அச்சுறுத்தல்கள் இதையெல்லாம் சமாளிக்க ஈரான் தன்னோட சொந்த பாதுகாப்பு அமைப்புகளை டெவலப் செய்ய பல வருஷங்களாக நிறைய வேலை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க இன்னும் கூட. இஸ்ரேலோட இந்த தாக்குதல்களில் ஈரானை பாதுகாத்த அந்த நாட்டோட சொந்த அமைப்புகளை ஒவ்வொன்றா என்ன அப்படின்றது பார்ப்போம். நம்பர் 1 வந்துட்டு பாபார் 373. இந்த சிஸ்டத்தை ரஷ்யாவோட சக்தி வாய்ந்த S-400ஓட கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இந்த அமைப்பால் ரொம்ப தூரத்தில் இருக்கிற பல இலக்குகளை வந்துட்டு கண்காணித்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், கோர்தாத் 3 ட்ரோன்கள் அப்புறம் கொஞ்சம் உயரத்தில் பறந்து வர்ற அச்சுறுத்தல்களை இன்டர்செப்ட் பண்ணி இந்த அமைப்பு அழிக்கிறதுக்கு திறமை இருக்குது. இந்த அமைப்பு ஒரே நேரத்தில் ஈரானை பல அச்சுறுத்தல்கள்லேருந்து பாதுகாக்க அனுமதிக்குது. அடுத்து 3ஆவதாக இருக்கிற சிஸ்டம் வந்துட்டு அர்மான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் 360 டிகிரி அச்சுறுத்தல்களை எல்லாம் வந்துட்டு கண்காணிக்கக்கூடிய சக்தி படைத்தது. இது ஈரான் இராணுவ தொழில்நுட்பத்தில் எவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாப்புல பறைசாற்றாப்புல ஒரு சிஸ்டமாக வந்துட்டு இது அமைஞ்சிருக்கு. இஸ்ரேலிய போர் விமானங்களை அப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஈரான் தன்னோட சொந்த நாட்டு சொந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரிப்புகள், அதாவது அவங்களே வந்துட்டு உள்நாட்டிலே செஞ்ச ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். இப்போ அடுத்ததான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலிய போர் விமானங்களை எதிர்கொள்ள ரஷ்யாவோட S-400 ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த S-400 அமைப்புகள் அது கூட ஈடுபட்டதாக சில ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. ஆனால் ரஷ்யா ஈரானுக்கு S-400 அமைப்புகளை சப்ளை செஞ்சதாக எந்த விதமான ஆஃபிஷியல் ரிப்போர்ட்ஸுமே இல்லை. அப்படி ஒருவேளை S-400 அமைப்புகளை ரஷ்யா கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக அதை ரஷ்ய இராணுவம் தான் இயக்கி இருக்கும். ஏன்னா ஈரான் இராணுவத்துக்கு கண்டிப்பாக விதின் இந்த ஷார்ட் டைம்குள்ளவே அதை எப்படி இயக்கணும் அப்படின்ற ட்ரைனிங் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு ஈரானில் இருக்கிற அந்த வல்லுநர்களுக்கு போர் வல்லுநர்களுக்கு கொடுத்து இருக்க முடியாது. இதுதான் ஃபேக்ட். அதுவும் இல்லாமல் இஸ்ரேல் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே தகவல்களை ரஷ்யா ஈரான் இராணுவத்துக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பலமாக இப்போ நம்புகிறாங்க. எனக்கும் அதில் வந்துட்டு உண்மை இருக்கும் அப்படின்னு தோணுது. இஸ்ரேலிய ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணுறதுல ஈரான் வெற்றி பெற்று இருக்குன்னு தான் பொதுவாக சொல்லணும். அதாவது ஒரு 90 to 95% வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு சொல்லணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே விஷுவல்ஸ் எல்லாமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஈரான் ஒன்றும் டம்மி பீஸ் இல்லை அப்படின்றது ஒருவேளை இஸ்ரேலுக்கு இப்போ தான் லேட்டாக புரிஞ்சு இருக்கும்னு நினைக்க தோணுது. இஸ்ரேல்னா அப்படி இப்போ தொடவே முடியாத ஒரு நாடா? இஸ்ரேல் நாட்டு அந்த F-35 ரக அட்வான்ஸ்ட் போர் விமானங்களெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஈரானோட அந்த ஏர் ஸ்பேஸ்க்குள்ளவே அவங்க போய் வந்துட்டு அந்த தாக்குதல்கள் நடத்தலை. ஈரானோட ஏர் ஸ்பேஸ்லேருந்து 100-200 கிலோமீட்டர் முன்னாடியே பறந்து அப்புறம் அங்கேருந்து இந்த பூஸ்டர் வச்சு தான் வந்துட்டு அந்த எல்லா மிசைல்ஸையுமே தான் அடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு தூரத்துக்குள்ளே அவங்க வரவே இல்லை அப்படின்றது தான் அதில் யதார்த்தமான உண்மை. அதாவது இஸ்ரேலுக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு ஈரான் வச்சுருக்கு அப்படின்றதும் இப்போ நேரடியாக வந்துட்டு அந்த அவங்களோட இந்த விமானத்தை எடுத்து ஈரானோட ஏர் ஸ்பேஸ்க்கு மேலேயே அவங்க பறந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்துட்டு இயங்க ஆரம்பித்து அவங்களோட எல்லா போர் விமானங்களும் வந்து அடித்து நொறுக்கி இருக்கும் அப்படின்றது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா இஸ்ரேல் என்ன ஒரு டம்மி பீஸா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ பலருக்குமே வந்துட்டு இருக்குது. இஸ்ரேல் நாங்கள் வந்துட்டு முழுசாக வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு இது வழக்கமாக உலகத்துக்கு கொடுக்குற நியூஸ் தான். அது வந்துட்டு அவங்களோட போர் ஸ்ட்ராட்டஜியில் எப்போவுமே பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். அக்டோபர் 26 தாக்குதலுக்கு அப்புறமா அதுக்கு கூட நாங்கள் வந்து ஈரானோட ரேடார் அமைப்புகளை எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு வந்துட்டு இஸ்ரேல் சொல்லிச்சு. அது மட்டும் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் இனி அடுத்ததாக இன்னொரு வான் தாக்குதல் வந்துட்டு ஈரான் மேலே வந்துட்டு தொடுத்தோம் அப்படின்னா ஈரான் மொத்தமாக காலினோம். ஏன்னா அவங்களோட பாதுகாத்துக்குள்ள இப்போ எந்த ரடார் அமைப்புகளும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக வந்துட்டு அடிச்சு விடுறாங்க இஸ்ரேல். இஸ்ரேலோட இந்த கிளைம்ஸ் எல்லாமே வந்து ஹை கிளைம். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இதெல்லாம் உண்மையாக இந்த அளவுக்கெல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் தோணுது. ஈரானுக்கு சேதம் இருந்ததுன்னு உண்மை தான். ஆனால் இஸ்ரேல் சொல்கிற அளவுக்கு எல்லாம் சேதம் இல்லைன்னு தான் பொதுவாக நடுநிலையாக இருக்கிற டிஃபென்ஸ் அனலிஸ்ட் எல்லாமே வந்துட்டு நம்புகிறாங்க. ஏன்னா இஸ்ரேலிய ஏவுகணைகள் பெரும்பாலும் இன்டர்செப்ட் செய்யப்பட்டதுக்கான வீடியோஸ் எக்ஸ்தலங்கள் முழுசு நிறைஞ்சு கிடக்கு. அதெல்லாம் முடிஞ்சால் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே நேரத்தில் இஸ்ரேலோட வான்வழி தாக்குதல்கள் எல்லாமே ஈராக் சிரியாவோட தளங்களில் இருந்து தான் நடந்தது. அது நல்லா பார்த்துக்கோங்க. ஆக ஈரானோட பிரதேசத்துக்கு மேலே இஸ்ரேல் போகிறதுக்கே பயப்படுதுன்னு இதுலேருந்து நல்லா தெரியுது. போனால் அந்த போர் விமானங்கள் முன்னமே சொன்ன மாதிரி ஈரான் வந்து சுட்டு வீழ்த்திடும்னு இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும்.
மத்திய கிழக்கு ஆசியாவில் தான் மட்டுமே சக்தி வாய்ந்த நாடுன்னும் ஈரானுக்கு திறமை இல்லைன்னும் இஸ்ரேல் நினைக்குது. ஆனால் இஸ்ரேலோட தாக்குதல் அதெல்லாம் தாங்குகிற திறன் ஈரானுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது காட்சிகள் எல்லாம் இப்போ மாறிடுச்சு. முன்ன மாதிரி இஸ்ரேல் மட்டுமே ஒரு தனிக்காட்டு ராஜாவாக அந்த பிராந்தியத்தில் இருந்தது அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்லவே முடியாது. இஸ்ரேலோட வெல்ல முடியாத இமேஜ் இன்னும் நிலச்சிருக்கா, இல்லை யூதர்களால் ஜியானிஸ்ட் சக்திகளால் கண்ட்ரோல் செய்யப்படுற உலக மீடியா சங்கடமான உண்மைகளை வசதியாக மறைச்சு கட்டுக்கதைகளை சொல்கிறாங்களா? இஸ்ரேலோட பாதுகாப்பு மந்திரி சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டார். ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்பெல்லாம் இஸ்ரேலோட வான்வழி சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறதா இருக்காம். எப்படி அதாவது இஸ்ரேல் மட்டுமே வான் பாதுகாப்பு அமைப்பு வச்சிருக்கலாமா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மற்ற எந்த நாடுகளும் வான் பாதுகாப்பு அமைப்பு வச்சு அவங்கள தற்காத்துக்க கூடாதான். இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இஸ்ரேல் மந்திரியோட கருத்து எப்படி இருக்குன்னா, என்னை எவனோ எப்பவும் கேள்வியே கேட்கக்கூடாது, நான் மட்டும் என் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் நீ எப்பவும் எனக்கு பயந்தே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மக்களே, இதுதான் ஜியானிசம். இதுதான் ஜியானிசத்தோட கோரமான முகம். இதுதான் இவங்க உலகத்தை பார்க்குற பார்வை. ஆங்கிலத்தில் இதை என்டைட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளையாக இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், ப்ரௌனாகவும் கருப்பாகவும் இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம். இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? தாக்குதலுக்கு அப்புறமா இஸ்ரேலோட மீடியாக்களில் இந்த தாக்குதல் பற்றின படங்களை பார்த்து உலகமே சிரிச்சுது. அதில் ஒரு படம் பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு நெட்டிசன்ஸ் எல்லாம் உண்மையை வெளியே சொல்லி இஸ்ரேலை கலாய்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை இஸ்ரேலோட பாதுகாப்பு மந்திரியே யூஸ் பண்ணி அவரோட அந்த ஸ்டேட்டஸில் போட்டிருந்தார் அப்படின்னா பாருங்களேன். அப்படின்னா இஸ்ரேலோட அந்த நம்பகத்தன்மை, இஸ்ரேல் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அப்புறம் சொல்லக்கூடிய நியூஸ்களோட அந்த நம்பகத்தன்மை, இதெல்லாமே அதனோட நோக்கங்கள் இதெல்லாமே கேள்விக்கு உள்ளாகுது. முடிவாக சொல்லணும்னா இஸ்ரேலோட கட்டுக்கதைகளை உலகத்துக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இஸ்ரேல் தன்னை ஒரு வெல்ல முடியாத ஒரு சக்தியாக சொல்லிக்கிட்டாலும் உண்மை வேறு மாதிரி தான் இப்போ மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு வருது. இஸ்ரேலோட சக்தி கொஞ்சம் ஓவர் பில்டப் தான்னு நினைக்க தோணுது. சரி, ஈரானும் நாங்கள் இன்னொரு பதில் தாக்குதல் கொடுக்க ரெடி ஆகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லுது. அந்த பதில் தாக்குதல்னு சொல்லப்படுற ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 நடக்குமா? எப்போ நடக்கும்? நடக்காதா? நடக்குதான்னு முதல்ல பார்ப்போம். ஆனால் நடந்ததுன்னா புது அமெரிக்க ஜனாதிபதி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அது நடக்கும் அப்படின்னு பரவலாக நம்பப்படுது. உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் மிஸ்டர் உலகம் சேனல். ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.